இன்றைக்கி வந்து டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் ஒன்று செய்ய போகிறேன். கர்நாடகா ஸ்பெஷலில் மத்தூர் வடைன்னு ஒன்று. அது வந்து எப்படி செய்யணும், அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம். வாங்க வீடியோ. மத்தூர் வடை செய்கிறதுக்கு அளவு வந்து 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதாவது கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். 1 கப் அரிசி மாவு, அதுக்கு 1/2 கப் மைதா மாவு, 1/2 கப் ரவை, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, நிலக்கடலைப்பருப்பு. இதை கொஞ்சம் 1-2மா நுணுக்கிக்கணும். அப்புறம் வெள்ளை எள்ளு வந்து 1 டேபிள் ஸ்பூனு. அப்புறம் 2 பெரிய வெங்காயம் கொஞ்சம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு காரத்துக்கு வந்து தேவையான அளவு பச்சை மிளகா, அதை 1-2 தட்டி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, அதையும் 1-2 தட்டி வச்சுக்கணும். அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, இதை கொஞ்சம் பொடிசாக நறுக்கி வச்சுக்கணும். கூட பெருங்காயத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிடுவோம். அதில் வந்து பச்சரிசி மாவு, மைதா மாவு, ரவை, இது 3ஐயும் கலந்துக்கிடுவோம். இந்த 3 மாவுகளோட 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூளும் கொஞ்சம் தேவையான அளவு பெருங்காயத்தூளும் போட்டிருக்கேன். இதை நல்லா கலந்துக்கிடுவோம். இந்த நிலக்கடலையை வந்து 1/4 நுணுக்கி அந்த மாவோட சேர்த்துக்கறணும். நிலக்கடலையை 1-2 நுணுக்கிட்டேன் லேசாக. இதை வந்து சேர்த்துக்கிடுவோம். இதோட வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கிடுவோம். 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா பிணைஞ்சிக்கிடுவோம். அதையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ மல்லி, கருவேப்பிலை பொடிசாக நறுக்குனது, அப்புறம் இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் ஒன்றா இதில் போட்டு கலந்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது நல்லா மாவில் படிகிற மாதிரி நல்லா கலந்துக்கிட்டு, இப்போ எண்ணெயை நல்லா கலந்துட்டேன். இப்போ வந்து தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சப்பாத்தி மாவு பண்ணதுக்கு பிணையணும். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சு வச்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். எண்ணெய் காய வச்சுக்கிடுவோம் சட்டியில். ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சு அது காஞ்சதும் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன் பொரிக்கிறதுக்கு. ஒரு வாழை இலையில் கொஞ்சம் எண்ணெய் தடவி அதை தடவிட்டு அதில் அந்த மாவை வச்சு உருண்டை உருண்டையாக தட்டிக்கிறணும். மாவை நல்லா ஒரு பெரிய உருண்டையாக இந்த சைஸுக்கு எடுத்திருக்கேன். சப்பாத்தி செய்கிறத விட கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த இலையில் வச்சு நல்லா அமுக்கி தகடை நல்லா எவ்வளோ தகடாக தட்ட முடியுமோ அவ்வளோ தகடாக தட்டிக்கிடுவோம். இந்த மாதிரி தட்டிட்டு கனம் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். இதை அப்படியே எண்ணெயில் போட்டுக்கிறேன். இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வேகணும். 5 நிமிஷம் ஆகும். இது பொரிஞ்சு மேலே வந்துடுச்சு. இதை பரட்டி விட்டுக்கிறேன். 2 பக்கம் பரட்டி கோல்டன் ப்ரௌன் ஆனவனு தான் எடுக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. 5 நிமிஷம் வேக வச்சேன் மீடியம் ஃப்ளேம்லேயே. இதை எடுத்துகிட்டு அடுத்த வடை போட்டுக்கிறேன். இந்த மத்தூர் வடை வந்து ஈவினிங் டீ டயத்துக்கு சூப்பராக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸு பரட்டி போட்டு செவக்க எடுத்துக்கணும். இப்போ ஸ்கூல் லீவில் பசங்க இருப்பாங்க, ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா அதுங்களுக்கு போர் அடிக்கும். அதனால் இந்த டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கணும்னு விரும்புவாங்க. அதுக்கு இந்த வடையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். திடீர்னு யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட எந்த வீட்டில் எந்த ஸ்நாக்ஸும் இல்லைன்னா இந்த மாவுகள் பூராமே வீட்டில் உள்ளதான். அரிசி மாவு, ரவை, மைதா மாவு, இதை போட்டு இந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஈஸியாக செஞ்சிடலாம். 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸு. இந்த மத்தூர் வடை எப்படி இருக்குன்னு பாருங்கள். முறுமுறுன்னு இருக்கும். அந்த வெங்காயம்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வெந்திருக்கும். சுற்றிலும் நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். நடுவில் கொஞ்சம் மெதுவாக இருக்கும். இப்போ இந்த மத்தூர் வடையை என் பையன் டேஸ்ட் பண்ணி காமிப்பான். முறுமுறுன்னு கிறிஸ்பியாக வேற லெவல் டேஸ்ட். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் சொன்ன அளவுகளில் இந்த மத்தூர் வடையை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.